வணக்கம், நான் தான் ஆட்டுக்கல். டேய், நான் எதுலடா குறைஞ்சு போனேன்? நீங்க மிக்ஸி கிரைண்டர்ல எல்லாம் அரைக்கும்போது சூடாயிரும். அப்படி சூடாகும்போது தானியங்களோ இல்ல மசாலாவோ ஏதோ ஒன்று இதுலெல்லாம் அரைக்கும்போது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிரும். ஆனா நான் அப்படி இல்ல. சுவையும் மணமும் மாறாம அப்படியே கொடுப்பேன். ஏன்பா, ஜிம்முக்கு போக டைம் இருக்கு, ஆனா என்ன மாவாட்டுவதற்கு கூட உனக்கு டைம் இல்ல. என்கிட்ட இல்லாதது அப்படி என்னடா இந்த கிரைண்டர் கிட்டயும் மிக்ஸி கிட்டயும் இருக்கு? என்ன மாவாட்டும் போது கைக்கும் தோள்பட்டைக்கும் என் முதுகுக்கு கூட நல்ல உடற்பயிற்சி கிடைக்கும். நான் உடல் ஆரோக்கியத்தை இரட்டி பாக்குறேன். இது தெரியாம நேரத்தையும் வீணாக்கி தண்டு செலவும் பண்றீங்க. மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் ஆயுள் கம்மிபா. ஆனா எனக்கு அப்படி இல்ல. நான் பல வருஷத்துக்கு இருப்பேன். 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் எனக்கு கேரண்டி இல்ல. 100 வருஷம்னாலும் ஜம்முன்னு இருப்பேன். மின்சாரம் ஒண்ணு இல்லைன்னா மிக்ஸிக்கும் கிரைண்டருக்கும் வேலையே இல்ல. ஆனா நான் அப்படி இல்ல. எந்த நேரத்துல வேணாலும் நான் பயன்படுவேன். ஒரு காலத்துல என்ன மழையின் அளவை கணக்கிட ஒரு மலைமானியாகவும் பயன்படுத்தினாங்க. தெரியுமாடா உங்களுக்கு? ஆனா இப்போ நீங்க என்ன கண்டுக்கிடாம குப்பையில தூக்கி போடுறீங்க. சோளமுத்தா, இதெல்லாம் நியாயமாப்பா? எப்பா, ராசா ராணி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அம்மிக்கல் பேசுறேன். அம்மிக்கல்லில் அரைத்த சட்னி, துவையல், மசாலா எல்லாம் என்ன ருசியா இருக்கும் தெரியுமாப்பா உங்களுக்கு? என்னோட அருமை எல்லாம் தெரிஞ்சா என்ன மறப்பீங்களாப்பா? மிக்ஸியில அரைக்கிற மசாலாவையும் அம்மிக்கல்லில் அரைச்ச மசாலாவையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. யாரு ருசியா இருப்பான் என்று உங்களுக்கே தெரியும். உணவுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் அழியாம அப்படியே நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது மட்டும் இல்லப்பா, அம்மிக்கல்லில் அரைக்கப்பட்ட உணவெல்லாம் எளிதில் ஜீரணமாகும் தெரியுமா? ஆனா என்னை யாருப்பா மதிக்கிறீங்க? கை தோள்பட்ட தசைகளுக்கெல்லாம் நல்ல உடற்பயிற்சிகளை நான் தான் தருவேன். நீ ஜிம்முக்கு போகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. உலோகத்திலான மிக்சிகளை விட கற்களிலான நாங்க ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. நீண்ட காலத்துக்கும் பயன்படக்கூடியது நாங்க தான். எங்களோட பராமரிப்பு எளிதாக தான் இருக்கும். இருந்தாலும் என்னையும் ஒரு சில வீட்ல மதிக்கிறாங்கப்பா. நான் ஒரேடியா அழிஞ்சு போகல. ஒரு சில வீட்ல நானும் இருக்கேன். அவங்க கிட்ட கேட்டு பாருங்க என்ன பத்தி.